என் பேர் மஞ்சு. சாஃப்ட்வேர் பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுங்கன்னு நெறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இத பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதுல எப்படி சாஃப்ட்வேர் ரீசார்ஜ் பண்றது? அதோட ரேட் என்ன? இதெல்லாமே நான் அதுல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். 8 வருஷமா என்னோட வீட்ல வாட்டர் சாஃப்ட்னர் நான் யூஸ் பண்றேன். என்னோட கிச்சனுக்கும் சரி, பாத்ரூம்க்கும் சரி, ஸ்கின்னு, ஹேரு, வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். நான் ட்ரைபேட்ல சரியா ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணாததுனால, ஒரு சில கிளிப்பிங்ல பார்த்தீங்கன்னா, சைட்ல இந்த மாதிரி பிளாக் மார்க் தெரிய ஆரம்பிச்சது. அதனால சில வீடியோஸ் வந்து நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். இப்ப நீங்க வீடியோல பார்த்த பாத்திரமும், மறுபடியும் நான் கழுவும்போது எடுத்த பாத்திரமும் வேற வேறயா இருக்கும். முதல்ல கிச்சன்ல எனக்கு எந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்னர் தண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அதிகமா ஜெல் போடணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமா போட்டாலே போதும். பாத்திரம் தேய்க்கும் போதே நல்லா ஸ்மூத்தா தண்ணியோட ஹார்ட்னஸ் இல்லாம நம்ம ஈஸியா பாத்திரம் தேய்க்க முடியுது. பாத்திரம் எவ்வளவு தேய்ச்சாலும் இதுல தேய்க்கிற கஷ்டமே தெரியறதில்ல. பாத்திரம் கழுவும் போதே நம்ம கை மேல விழுற தண்ணி ஹார்டா இல்லாம சாஃப்டா விழுறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ரீசார்ஜ் பண்ண சாஃப்ட்னர் காலி ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு எனக்கு சரியா நுர வராது. 2வதா நம்ம பாத்திரம் கழுவும் போது கை மேல விழுற தண்ணி ஸ்மூத்தா இல்லாம ஹார்டா தெரியும். இந்த 2 டிப்ஸ வச்சு தான் நான் வந்து சாஃப்ட்னர் காலி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிப்பேன். இத ரீசார்ஜ் பண்ணணும்னா வீட்ல ஜென்ஸ் இருந்தா தாங்க முடியும். குறைஞ்சபட்சம் இத ரீசார்ஜ் பண்ண ஒரு 45 நிமிஷமாச்சும் ஆகும். இத ரீசார்ஜ் பண்ண அதிகமா எதுவும் நமக்கு செலவெல்லாம் ஆகுறதில்ல. ஒரு 12 கிலோ கல் உப்பு இருந்தா இதுக்கு போதும். நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற ஸ்டீல் பாத்திரம் மட்டும் இல்லாம, பூஜை ரூம்ல யூஸ் பண்ற வெள்ளி பாத்திரம், பித்தள பாத்திரம் இதெல்லாமே பளிச்சுன்னு ஆயிடும். இப்ப கழுவி முடிச்ச பிறகு இந்த சிங்க் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஆனா சால்ட் வாட்டர்ல இப்படி இருக்காது. டேப்புமே நான் ஸ்பாஞ்சில லைட்டா லிக்விட் போட்டு நான் தொடச்சி தான் விடுறேன். இதுவுமே எந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்குன்னு நீங்களே பாருங்க. 2017ல எங்க வீடு கட்டுனோம். அப்ப போட்ட டேப்பு தான் இன்னி வரைக்குமே எந்த அளவுக்கு புதுசு போல இருக்குன்னு நீங்களே பாருங்க. நிச்சயமா சாஃப்ட்னர் தண்ணி இல்லாம இந்த டேப்பும் சரி, கிச்சனும் சரி என்னால மெயின்டெயின் பண்ணியிருக்கவே முடியாது. சிங்க்கும் பாருங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி சிங்க சுத்தி எந்த இடத்துலயாவது உப்பு கரை இருக்கான்னு நீங்களே பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம துடைக்காம விட்டுட்டாலும் அந்த இடத்துல உப்பு கரை சேரவே சேராது. கழுவுன பாத்திரமும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு மின்னுதுன்னு நீங்களே பாருங்க. அடுத்ததா நான் கிளீன் பண்றது இந்த ஸ்டவ் தான். சில விஷயங்கள் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோப்பால இந்த ஸ்டவ்வ தேய்க்கும்போதும் சரி, நம்ம துணியால துடைக்கும்போதும் சரி, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா, ஈஸியா நம்மளால துடைக்க முடியுது. அடுத்ததா கவுண்டர் டாப்புக்கு நான் எந்த லிக்விடுமே போடாம வெறும் ஸ்பாஞ்சால தான் துடைக்கிறேன் பாருங்க. இப்படி துடைக்கும்போதே ஸ்பாஞ்சு எந்த அளவுக்கு ஸ்மூத்தா நகருதுன்னு நீங்களே பாருங்க. ஆனா உப்பு தண்ணீல இந்த ஸ்பாஞ்சு ஸ்மூத்தா இப்படி நகராது. நான் அதிகமா இந்த கவுண்டர் டாப்புக்கு நான் சோப்பும் யூஸ் பண்றதும் கிடையாது. கவுண்டர் டாப்ல இருக்கிற கிரானைட்டுமே இதுல துடைக்கிறதுனால நல்லா ஷைனிங்காவும் இருக்கு. தொடச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா கிச்சனே பளபளன்னு இருக்கு. இந்த வீடியோலயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த கிரானைட் ஸ்மூத்தா பளபளன்னு இருக்குன்னு. இத்தனைக்கும் நான் இதுல எந்த லிக்விடுமே நான் போட்டு நான் துடைக்கல. சரி, இப்ப கிச்சன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூம் பார்க்கலாம். பாத்ரூம் வாஷ் பண்றதுக்காக நான் ஸ்க்ரப் பேட்ல லைட்டா தான் டிஷ் வாஷ் ஜெல் போட்டிருக்கேன். தண்ணி வந்து உப்பு இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால, நான் வந்து தேய்க்கும்போதே அந்த அளவுக்கு நெறைய நுர வரும். உங்களுக்கு இந்த டைல்ஸ்ல தெரியுதா இல்லையான்னு தெரியல. இதே உப்பு தண்ணியா இருந்தா எனக்கு இந்த அளவுக்கு நுரையே வராது. நம்ம பாத்ரூம் டைல்ஸ் கழுவி முடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் நம்ம குளிப்போம் பாருங்க. அப்போ அந்த டைல்ஸ் மேல விழுற சோப்பு தண்ணி எல்லாமே, டைல்ஸ் மேல அப்படியே படியாம வழுவழுன்னு வழுக்கிட்டு கீழ வந்துரும். கிட்டத்தட்ட ஒரு நான்ஸ்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதே உப்பு தண்ணியா இருந்தா, நம்ம குளிக்கும்போது டைல்ஸ் மேல விழுற சோப்பு தண்ணி, டைல்ஸ் மேல அப்படியே உட்காந்துரும். காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படியே வெள்ள வெள்ளையா தெரியும். ஆனா, இந்த சாஃப்ட்னர் தண்ணி நம்ம யூஸ் பண்றதுனால, டைல்ஸ் மேல படியாம வழுவழுன்னு கீழ வழுக்கிட்டு போறதுனால, நமக்கு வந்து அங்கங்க வெள்ளையாவும் தெரியாது, உப்பும் டைல்ஸ் மேல படியாது. பாத்ரூம்ல இருக்கிற டேப் வாஷ் பண்றதுக்கு, நான் எந்த விதமான ஸ்பெஷலான லிக்விடுமே நான் யூஸ் பண்றதில்ல. நான் சாதாரண டிஷ் வாஷ் ஜெல்லு தான் ஸ்பாஞ்சில போட்டு, இந்த ஸ்பாஞ்ச வச்சே நான் அப்படியே துடைக்கிறேன். இப்படி துடைக்கும்போதே பாருங்க, இதுல எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு. இப்ப இந்த டேப் காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு இதுல சோப்பு படிஞ்சிருக்குன்னு.
இப்ப நான் இதையும் அதே ஸ்பாஞ்ச வச்சு தான் நான் தேய்க்கிறேன். நெறைய வீடுகள்ல பார்த்துருப்பேன். இந்த டேப்ப சுத்தி டைல்ஸ்லயும் சரி, டேப்லயும் சரி, படையா அப்படியே உப்பு கர படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உப்பு கரிய நீங்க எந்த விதமான லிக்விட் போட்டாலும் அது போகவே போகாது. இப்ப நான் ஸ்பாஞ்சில எல்லாத்தையுமே நான் தேய்ச்சு முடிச்சுட்டேன். இப்ப நான் இத வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நான் கழுவுறதுக்கு நான் அதிகமா செலவும் பண்ணல, ஸ்ட்ரெயினும் எடுக்கல. சாதாரண ஒரு ஸ்பாஞ்சில ஒரு டிஷ் வாஷ் ஜெல் போட்டு தான் இதுக்கு தேய்ச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஷைனிங் வந்திருக்கு நீங்களே பாருங்க. பாத்ரூம்ல இருக்கிற டேப்ஸ் ஹாட் வாட்டர்னால கொஞ்சம் டல் ஆகியிருக்கலாம். ஆனா டைல்ஸ் மொத்தமே இப்ப போட்ட டைல்ஸ் மாதிரியே அப்படியே புதுசு போலவே இருக்குங்க. இந்த டேப் எல்லாமே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த அளவுக்கு கிளீனா சாஃப்ட்னர் தண்ணி சுத்தம் பண்ணுதுன்னா, நம்ம வீட்டுக்கு ஏங்க இத போடக்கூடாது? புதுசா வீடு கட்டுறவங்க ஆரம்பத்திலேயே இந்த சாஃப்ட்னர் மிஸ் பண்ணாம போட்டுருங்க. இப்ப இந்த கிளாஸ்ல நெறைய சோப்போட ட்ராப் அங்கங்க தெரியுது நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து நான் 10 நாளா உப்பு தண்ணி யூஸ் பண்ணதுனால இப்படி ஆயிருக்கு. நான் வந்து இப்ப இந்த கிளாஸ சோப்பு போட்டு ஸ்க்ரப்பர்ல தேய்ச்சுக்கிறேன். சும்மா லைட்டா லிக்விட் போட்டா போதுங்க. எப்படி நுர வருதுன்னு நீங்களே பாருங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ற சோப்புல ஒரு 25% இதுக்கு யூஸ் பண்ணா போதும். சோப்பு செலவு கூட நமக்கு கம்மியா தான் ஆகும். இப்ப இந்த கிளாஸ நான் எந்த அளவுக்கு ஈஸியா தேய்ச்சு எடுத்துட்டேன். இப்ப வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன். சோப்போட ட்ராப் எங்கேயுமே தெரியல பாருங்க. கிளாஸுமே எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. இப்போ கிளாஸோட இன்னொரு பாதிய நான் அதே மாதிரி தேய்ச்சு எடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன். இதே உப்பு தண்ணியா இருந்தா நம்ம தேய்ச்சு எடுக்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா சாஃப்ட்னர் தண்ணீல அப்படி இல்ல. ஒரு 10 நிமிஷத்துல அசால்ட்டா பாத்ரூம வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். டேப் பாருங்க எந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு. செவுத்துல இருக்கிற டைல்ஸும் சரி, அதே மாதிரி பார்ட்டிஷனுக்காக போட்டிருக்கிற கிளாஸும் சரி, எங்கேயுமே உப்பு கறை இல்லாம எப்படி பளபளன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்ப நான் கழுவுன டைல்ஸ் மேல கைய வச்சு தேய்ச்சு காமிக்கிறேன். டைல்ஸ் ரொம்ப வழுவழுன்னு எங்கேயுமே உப்பு கறை இல்லாம, அழுக்கும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்குங்க. இதுதாங்க இந்த சாஃப்ட்னரோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாத்ரூம்ல இருக்கிற கிளாஸ நான் வெளி பக்கத்துலேருந்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளபளன்னு மின்னுதுன்னு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷினுக்கு பார்க்கலாம். என்னோட பழைய வாஷிங் மிஷின்ல நெறைய உப்பு கறை படிஞ்சு, உள்ள இருக்கிற ட்ரம்மையே நான் 2, 3 முறை மாத்திட்டேன். நம்ம சோப்பு போடுற இந்த ட்ராயர்ல சோப்பும், உப்பும் படிஞ்சு இந்த ட்ராயரே வீணா போச்சுங்க. இப்ப இந்த மிஷின் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இதுல எவ்ளோ கிளீனா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த இடத்துல சாஃப்ட்னர் மட்டும் தான் சரியா போகாம இருக்கு. மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. கீழ ரப்பர் இருக்கிற இடத்துல நம்ம பார்க்கலாம். டோர்ல இருக்கிற கிளாஸும் சரி, அதே மாதிரி ரப்பர்லயும் சரி, எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கும் சேர்றதில்ல. நீங்க ரப்பர் பார்க்கும்போதே தெரியும், எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு. சாஃப்ட்னர் தண்ணீனால வாஷிங் மிஷினுக்கு மட்டும் இல்லைங்க, நாம இதுல துவைக்கிற துணியும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். தண்ணி சாஃப்ட்டா இருக்கிறதுனால, இதுல துவைக்கிற துணி கொஞ்சம் கூட அழுக்கு வந்து துணியில அப்சர்வ் ஆகாம, மொத்த அழுக்குமே கிளீனா விட்டுருது. துணியுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நம்ம துணிக்கு யூஸ் பண்ற சோப்பு கூட, நம்ம நார்மலா யூஸ் பண்றதுல 50% சோப்பு இதுக்கு போட்டாலே போதும். நெறைய வீட்ல சொல்லுவாங்க, "நான் வாஷிங் மிஷின் வாங்குனேன். என்னோட மிஷின் சரியாவே துணி துவைக்கல. அழுக்கும் போறதில்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷின் நல்லாதாங்க இருக்கும். ஆனா, நம்ப யூஸ் பண்ற தண்ணீல உப்பு இருந்தா, துணியில இருக்கிற அழுக்கு நிச்சயமா போகவே போகாது. நான் ஒரு 2 வீடியோல போட்டிருப்பேன். வீட்ல யூஸ் பண்ற பெட்ஷீட்ஸ், டவல்ஸ் இதெல்லாமே நான் காமிச்சிருப்பேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருந்திருக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க. அடுத்ததா தலைமுடிக்கு பார்க்கலாம். குளிச்ச பிறகு நம்ம ஸ்கின்னும் சரி, அதே மாதிரி நம்ம தலைமுடியும் சரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். குளிச்சு முடிச்ச பிறகுமே பார்த்தீங்கன்னா, இதுல எனக்கு 1, 2 முடி தான் வந்திருக்கு. இதே எனக்கு ஹார்ட் வாட்டரா இருந்தா நெறைய முடி கொட்டியிருக்கும். குளிச்சு முடிச்ச பிறகும் நம்ம கையில இப்படி எடுக்கும்போதே நமக்கு நெறைய முடியும் வரும். இப்ப முடி காஞ்ச பிறகு என்னோட தலைமுடி எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு நான் கையில புடிக்கும்போதே என்னால ஃபீல் பண்ண முடியுது. தலைமுடி பொறுத்தவரைக்கும் நான் ஃபீல் பண்ணது சொல்றேன். உப்பு தண்ணிய விட எனக்கு இந்த சாஃப்ட்னர் தண்ணீல ஹேர் குரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீல குளிக்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் ஃபீல் பண்ண முடியுது. அடுத்ததா நம்ம வாஷ் பேஷன் பார்க்கலாம். வாஷ் பேஷன் கிட்ட இருக்கிற நான் டேப்ப நான் வந்து சோப்பு கூட போடல. வெறும் ஸ்பாஞ்ச வச்சு தான் நான் துடைக்கிறேன்.
இப்படி தொடச்சாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. அது மட்டும் இல்லாம வாஷ் பேஷனும் வெறும் பிரஷ்ஷால தேய்ச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆவுது நீங்களே பாருங்க. இந்த தண்ணியே நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுனால, சும்மா வெறும் பிரஷ்ல தேய்ச்சாலே போதும். அழுக்கு எல்லாமே கிளீனா போயிடுது. இதுக்கு நாம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியமும் இல்ல. சாஃப்ட்னர் எப்படி வேலை செய்யுது, அதோட ஃபுல் சயின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் 8 வருஷமா யூஸ் பண்ணதுல, இதுல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள வச்சு தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஆஃபீஸ் போறவங்களுக்கும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா இந்த ஒரு சாஃப்ட்னர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேலை பாதிக்கு பாதி கம்மியாயிடும். 8 வருஷமா இந்த தண்ணிய யூஸ் பண்ணதுலருந்து, இந்த தண்ணி ஒரு நாள் இல்லன்னா கூட என்னால வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்னோட கைய வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் இத பத்தி சொல்லிட்டேன். நம்ப சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்குமே என்னோட தேங்க்ஸும் நான் சொல்லிக்கிறேன்.